இலங்கை மலையக தமிழ் மக்களின் வாழ்வில் மார்கழி மாதம் என்பது வெறும் வழிபாட்டு காலம் மட்டுமல்ல, அது அவர்களின் இந்திய வம்சாவளி வேர்களையும் சமூக ஒற்றுமையையும் பறைசாற்றும் மாபெரும் பண்பாட்டு திருவிழா. குளிர் சூழ்ந்த மலையக பள்ளத்தாக்குகளில் அதிகாலை 4 மணிக்கே வெண்சங்கு முழங்குகிறது. அந்த சங்குலி கேட்டதும் முழு தோட்டமும் விழித்தெழுகிறது. ஆண்கள், பெண்கள் என அனைவரும் அந்த பனிக்குளிரையும் பொருட்படுத்தாது சுத்தமாக நீராடி பக்தி பணிகளை தொடங்குகின்றனர். தாய்மார்களும் இளம் பெண்களும் தங்கள் வீட்டு வாசலில் பசுஞ்சாணம் தெளித்து மெழுகி தூய பச்சரிசி மாவில் கலைநயம் மிக்க கோலமிடுகின்றார்கள். அதன் நடுவே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு அருகம்புல் சொருகி விளக்கேற்றி தங்கள் வீட்டு நிலைக்கதவருகே பஜனை ஊர்வலத்திற்காக பக்தி பரவசத்துடன் காத்திருப்பார்கள். பஜனை பாடும் ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் அந்த 1 மாத காலமும் வீட்டுக்கு செல்லாமல் தோட்ட ஆலயங்களிலேயே தங்கியிருந்து கடும் விரதத்தை கடைபிடிப்பார்கள். அதிகாலையில் நீராடி மேலாடையின்றி தூய வேஷ்டி அணிந்து உடல் முழுவதும் திருநீறு பூசி ஒரு தவக்கோலத்தில் காட்சியளிப்பார்கள். சங்கு முழங்க, சேகண்டி சேரான தாளத்தில் ஒலிக்க, டோலக் அதிர ஊர்வலம் புறப்படும். பாரம்பரிய பாடல்களுடன் இன்றைய இளைஞர்களை கவரும் வகையில் சினிமா மெட்டுக்களில் ராமநாமத்தை பாடி வருவது இந்த ஊர்வலத்தின் தனி சிறப்பு. இது முழு தோட்டத்தையும் ஒரு ஆன்மீக அதிர்வுக்குள் கொண்டு வரும். மார்கழி முழுவதும் தொடரும் இந்த பஜனை தை முதல் நாள் அன்று அதன் உச்சத்தை அடைகிறது. அன்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மேளதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி வெகு விமர்சையாக ராமநாமத்தை போற்றுவார்கள். அந்த 1 மாத கால விரதத்தின் நிறைவாக ராமர் சிலையையோ படத்தையோ ரதத்தில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு வந்து தங்களின் நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவார்கள். மஞ்சள் பிள்ளையார், பச்சரிசி கோலம், சங்கு முழக்கம் மற்றும் டோலக்கதிரும் சினிமா பாணியில் பாடல்கள் என மலையக ராமர் பஜனை என்பது அந்த மக்களின் இரத்தத்தில் கலந்த ஒரு கலை பொக்கிஷம். இது மலையக மண்ணை பக்திமயமாக மாற்றுவதுடன் அவர்களின் பாரம்பரிய அடையாளத்தையும் உலகுக்கு உரக்க சொல்கிறது.